இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். தொழிலில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள், எதிர்பாராத பண வரவு, மேலும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த நிறைய கருத்து வேறுபாடுகள் மேஷராசிக்கு குறையும். மாணவர்கள் மெயினா போட்டி தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இவர்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளை இவர்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். என்னன்னா, இவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை விசேஷ பார்வையாக அவர் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்க்கிறார். இதனாலதான் இவர்களுக்கு தொழில்ல நிறைய புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், அடுத்த கட்டத்துக்கு செல்வது, இந்த மாதிரி வரிசையாக இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்படும். இதுல செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அதுலயும் திருவாதிரை 4ஆம் பாதம் என்பது புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய அமைப்பு. நவாம்சத்தில் மீன ராசியில் விழுகும். மேலும் ராகுவிற்கு திரிகோணத்தில் செவ்வாயும், செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகுவும் அமர்வது மெயினா லாபம், உழைப்பு, உயர்வு, வாய்ப்புகள், வெற்றி, தொழில் அபிவிருத்தி, நிறைய புது கிளைண்ட்ஸ் இவர்களை நோக்கி வருவது. 3ஆம் இடம் செவ்வாய்னாவே சிறு பயணங்கள், டாக்குமெண்டேஷன், ஆவணங்கள் செய்வது. இப்ப நம்ம டாக்குமெண்டேஷன் செய்யறோம் அப்படின்னா ஒரு புது கான்ட்ராக்ட், பிசினஸ் பார்ட்னர், இல்லைன்னா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போவது. இதற்கு சப்போர்ட்டிவா 6ஆம் இடத்தில் புதன் நமக்கு தேவையான நிதி உதவி, பண உதவி, லோன் சாங்ஷன், கடன் வாங்குவது. அதாவது கடன் வாங்குவதுன்னா ஒரு 10 ரூபா கடன் வாங்கி 100 ரூபாய் முதலீடு செய்வது. இது எல்லாமே நமக்கு அபிவிருத்தி. இதை தவிர இதே ஆவணி மாதத்தில் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். மெயினா பூரத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பூரம் 1ஆம் பாதம் சிம்மத்தில் வர்க்கோத்தமம் என்ற அமைப்பிலும், பூரம் 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் என்ற அமைப்பிலும், உத்திரம் 1ஆம் பாதம் புஷ்கர் நவாம்சம் என்ற அமைப்பிலும் வரும். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இதெல்லாம் ஆட்சி பலம். ஏற்கனவே ஆட்சி பலம்னாவே 100க்கு 100 மதிப்பெண். அதற்கும் மேல அப்படின்னு சொல்வதை போல் ஜோதிடத்தில் இப்பொழுது நாம் சொன்ன இந்த நிலைகள் எல்லாம் உயர்நிலை, உயர் அந்தஸ்து, உயர் பதவி. மெயினா 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் கிளியர் ஆகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு வயதை அனுசரித்து அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இதையும் தவிர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், அது ஒரு பேமெண்ட் வர வேண்டியதாக இருக்கலாம், டாக்குமெண்டாக இருக்கலாம், இல்ல அப்ரூவலாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், பேமெண்டாக இருக்கலாம், எல்லா விஷயங்களிலும் இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் எதற்காக இவர்கள் இது நாள் வரை தவம் இருந்தார்களோ, காத்திருந்தார்களோ, இவை அனைத்துமே பூர்ணத்துவம். 5ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்திருப்பதால் குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு கிளாரிட்டி, ஒரு விஸ்டம், குழந்தைகளுடைய அந்த நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் என்பது கண்டிப்பாக
குறையும். ஒரு பாசிட்டிவிட்டி அவர்களுடைய போக்கில் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இது எல்லாமே மேஷராசிக்கு 5ஆம் இடத்தை வைத்து வருகிறது. 4ஆம் வீட்டில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், குரு உச்சம், ஹம்ச யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வீடு. இப்ப நம்மளுடைய வீட்டுல ஒரு ஒளி கிரகம், ஒரு இனிப்பு கிரகம், இதன் பெயர் சுபகாரியங்கள் நம்மளுடைய வீட்டில் நடப்பது. நிறைய சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். இவை அனைத்துமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக வரும். வீட்டுல சுபகாரியம்னாவே அது வயதை அனுசரித்து fill in the blanks, குழந்தைகளுடைய திருமணமா இருக்கலாம், இல்ல வீடு வாங்குவது, வீடு கிரயம் பண்ணுவது, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி வயதை அனுசரித்து நீங்கள் அந்த சுபகாரியங்களை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடத்தி கொள்வீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பிரதர். அதை ஏன் பிரதர் நீங்க இவ்வளவு நேரம் சொல்லல அப்படின்னா, இதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம்னு பேர். அண்ணலும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினான், கண்கள் 4ம் கலந்தனவே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நம்மை பார்க்கும் பொழுது, பொதுவாவே செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாயுடைய சித்திர நட்சத்திரத்தில் ஏறப்போகிறது. ராகுவிற்கு ஒரு பக்கத்தில் திரிகோணத்தில் செவ்வாய், இன்னொரு பக்கம் திரிகோணத்தில் சுக்கிரன். இதெல்லாமே நிறைய உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்ப என்னென்னமா சொல்றாங்களே, பெஸ்டி, ஒன் டே ஸ்டாண்டு, லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் திருமணம் ஆகிறவர்களுக்கும் சரி, ஆகாதவர்களுக்கும் சரி, நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 7லிருந்து அந்த சுக்கிரனுடைய ஒரு ஒளி நம்மை பார்க்கும் பொழுது ஒரு பியூட்டி பார்லருக்கு போகாமலே அந்த மேஷராசி ஆணோ பெண்ணோ பளபளவென்று இருப்பார்கள். அப்போ என்ன ஆகும்? தேன் இருக்கிற இடத்தில் வண்டுகள் மொய்த்து கொண்டுதானே இருக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதுல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நேர்மையான நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஒத்துக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்தால் சிக்கல் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு. இந்த ராகு முதலில் புதனால் தூண்டப்பட போகிறார். புதன் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால், ராகுவை செவ்வாய் தூண்டுவதனால், செவ்வாய் ராகுவை தூண்டுவதனால் நிறைய வாய்ப்புகளும் லாபத்தை இந்த ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னாவே நிறைய லாபம் நம்மை நோக்கி வருகிறது அப்படின்னு தான் அதனுடைய உள்ளர்த்தம். ஏன்னா இதே லாபத்தை நோக்கி 12ஆம் இடத்தில் வக்கர சனியானது வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த 7.5 சனியோடைய தாக்கம், 7.5 சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மேஷராசிக்கு இருக்காது. மேலும் அந்த 7.5 சனி நீர்த்து போய்விட்டார், உச்ச குருவின் பார்வைக்கு வந்து விட்டார். அதனால் இதனால் வரை நம்மை சுருட்டிய சனி பகவான் சுருண்டு போய்விட்டார் அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். இது திடீர் லாபம், நிகரற்ற லாபம், லாபத்துல ஜாக்பாட்டு, லாபத்தில் உயர்நிலை. ஆனால் இது பாதகமான லாபம் அப்படின்னு தான் சாஸ்திரத்துல சொல்கிறது. அது என்ன பாதகமான லாபம் அப்படின்னா, ஒரு 10 சேல் நடக்கும் பொழுது ஒரு 9 சேல் நல்ல சேலாக இருக்கும். 10வது சேல் சில நேரத்துல ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்டோ இல்லைன்னா ஒரு எக்ஸ்பைரியான ஒரு ரிட்டையரான கான்செப்டையோ நாம் எடுத்து கொடுத்து விடுவோம். பிறகு அந்த வாடிக்கையாளர் நம்மை நோக்கி வருவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் போரும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில், பயணஸ்தானத்தில், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு திருமணமான வெட்டிங் போட்டோல கூட டல்லா உருன்னு இருந்த உங்களுடைய ஹஸ்பண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு பல என்று அப்படியே ஒரு யூத் மாதிரி தான் இருப்பார்.
அதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாணவர்கள் புதனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது கல்வியில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, குறிப்பா ஹெல்த், வெல்த், டாக்குமெண்டேஷன், நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இவை அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஆவணி மாதத்தில் பொதுவாகவே சிவன் வழிபாடு மேஷராசிக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீடு, நிலம், வாகனம் தொடர்பான நிறைய நல்ல செய்திகள், குட் நியூஸ் இவர்களுக்கு ஏற்படும். இதன் காரணம் 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி பலம் மட்டுமா அப்படின்னு பார்த்தா பூரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சூரியன் வர்க்கோத்தமம் என்ற நிலையையும், பூரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புஷ்கர் நவாம்சம் என்ற அமைப்பிலும், திரும்ப உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு வரும் பொழுது இதில் புஷ்கர் நவாம்சம் என்ற ஒரு அமைப்பும் வருகிறது. இதெல்லாமே ஆட்சி பலத்தை விட இன்னும் அதுக்கும் மேல் என்று சொல்வதை போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இவரை நோக்கி வரும். சுகஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஸரி, எதற்கும் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்வதை போல் ஏன் இவர்களுக்கு வீடு, நிலம், மனை இதெல்லாம் கூடி வருகிறதுனா ராசியாதிபதி சொந்த வீட்டுல ஆட்சி பலம். அப்போ அந்த ராசியாதிபதி மெயினா எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னா ராகுவின் நட்சத்திரத்துல. ராகுவின் 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் நுழையும் பொழுது நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சமாக மீனராசி மண்டலத்துக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ராசிக்கு 11ஆம் இடம், ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதெல்லாமே நாம் நிலையான சொத்துக்களை, வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களை வாங்குவது, இது நாள் வரை நமக்கு எதெல்லாம் தடைப்பட்டு வந்தது, தாமதமானது. சார் கவுண்டர்ல தான் சார் நின்ன, நான் போய் பில்லு கட்டும் பொழுது அவர் டீ பிரேக்னு லாக் பண்ணிட்டு போயிடுவார் சார் அப்படின்னு எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தடை விலகும், தாமதம் விலகும், அசுர வேகம் எடுப்பார்கள். 6ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் சுக்கிரன் அமரும் பொழுது அது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் தொழிலுக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் வருவதனால் இன்னும் நிறைய இவர்கள் பாக்கியங்கள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாமே வாங்குவது, வாங்கின விஷயத்தை அனுபவிப்பது, அது ஒரு லாங் டேர்ம் பிளான். இன்னைக்கு நான் ரோஜா பூ வச்சேன், நாளைக்கு பூத்துச்சு, நாளானைக்கு செடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தேக்கு மரம் நடக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. மெயினா காதலா இருக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம். இதெல்லாம் இது நாள் வரை எங்கெல்லாம் பிரேக்கப் ஆக இருந்தது, எங்கெல்லாம் கேப் ஆக இருந்ததோ அந்த கேப் எல்லாம் இணைந்து விடும். ஏன்னா 5ஆம் வீட்டில் புதன், சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். இந்த புதனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது யாரு அப்படின்னா சாட்டர்ன் 11ஆம் வீட்டிலிருந்து புதனை பார்க்கிறார். அவர் ரிஷபத்துக்கு பூரணமான சுபக்கிரகம். அப்போ லாங் டேர்ம் அது 5ஆம் இடம்ங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். சார் மதி மயங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக மயங்குவோம். எப்போ சார் மயங்குவோம் அப்படின்னா புதன் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்சத்துல புதன் எங்க தெரியுங்களா நிப்பாரு, ரிஷபத்திலேயே நிப்பாரு. இதற்கு பேரு புஷ்கர நவாம்சம்னு பேரு. அது காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நாம் மதி மயங்குவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் 4ஆம் வீட்டில் சூரியன் நிஷ்பலம், 5ஆம் வீட்டில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், சுக்கிரன் சொந்த வீட்டில் ராகு சாரம், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகு சாரம். ராகுவுக்கு ஒரு திரிகோணத்தில் சுக்கிரன், ஒரு திரிகோணத்தில் செவ்வாய், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு, பயணஸ்தானத்தில் குரு. ஓவராலாவே நாம் மேலும் மேலும் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போவது, நிறைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, நிறைய லாபம் நமக்கு உருவாவது. என லாபஸ்தானாதிபதியே சொந்த வீட்டை பார்க்கிறார்.
இதற்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட், உறவினர்களுடைய சப்போர்ட், அதற்கு தேவையான நிதி நிலைமை, இது எல்லாமே நம்மை நோக்கி வரும். இதனால் வரை எதையோ இழந்தது போல், ரொம்ப கோபப்பட்டது போல், ரொம்ப பரிதாபமா இருந்தது போன்ற ஒரு நிலைமை இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு லாபத்தில் சனி பகவான், லாபாதிபதி சனியை பார்ப்பதும் சொந்த வீட்டை பார்ப்பதும், அஷ்டமாதிபதி மறைவதும், கெட்டவன் கெடுவதும் மேலும் மேலும் இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிறது வாக்குஸ்தானத்தில். அப்போ நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்வது போல், நம்ம ஏதோ கிளியரா பேசுறோம், ஒரு 1 hour வளவள கொலகொலன்னு பேச வேண்டிய விஷயத்த ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம்னு நினைச்சு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த வார்த்தை நமக்கே எதிரியாக வந்துவிடும். இது சில நேரத்துல கணவன் மனைவிக்குள் ஏற்படுவதற்கான அமைப்பும் இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாய் தானே இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ அது அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா ராகுவோடைய 4வது பாதம், திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இல்லை. ஆனா இந்த 8ஆம் வீட்டுக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. 8ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, பொதுவா பாடி ஏறும் பொழுது, பாத்ரூம்ல குளிக்கும் பொழுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்தில் எண்ணெய் சிந்தி இருக்கும், தெரியாமல் காலை வைத்து விடுவோம். விபத்துக்கள் எந்த நேரத்திலும் நமக்கு வராத அளவுக்கு தலை கவச்சம் அணிந்து கொள்வது, நம்மை பத்திரப்படுத்திக் கொள்வது, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, அதிக வேகம் இல்லாமல் மிதமாக பயணிப்பது. சார் இதெல்லாம் கஷ்டம் சார், இதெல்லாம் எனக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபடுவது, கொஞ்சம் லேட்டா வர்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை உணர்வது, இதெல்லாமே நமக்கு பிளஸ். நமக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ராசியாதிபதியே 6ஆம் வீட்டுல தான் போய் உட்கார்றார். தொழிலுக்காக கடன் வாங்கி கொள்ளுங்கள், நல்ல கடனை வாங்கி கொள்ளுங்கள். 10 ரூபா கடன் வாங்கினா அதை வைத்து 20 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கடனாக இருந்தால் வாங்குங்கள். தேவையில்லாத லக்ஸரி கடன், ஃபேண்டசி கடன், தேவையில்லாத ஒரு 10 பேரை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறது, ஒரு உல்லாச பயணம் போறது, காசை செதறி தூக்கி போடுவது, இதற்கெல்லாம் கடன் வாங்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். நல்ல ஒரு ஜாக்பாட் இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பா ரிஷபராசி சகோதரிகள், கணவன் ரொம்பவும் பரபரப்பாக இருப்பார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, கணவனை குறிகாட்டுவதும் இங்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் திருவாதிரையில். நீங்க தான் கொஞ்சம் பக்குவமா உங்க ஹஸ்பண்ட்ட அமைதியா தனிமையா சொல்லணும். என்ன சொல்லணும்னா, வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பிரயோகிக்க சொல்லணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்டா பேச சொல்லணும். இல்லைன்னா அமைதியா இருந்துரு, ஆதிவாசி அடக்கிவாசி, ஒரு மாஸ்க போட்டுட்டு சுத்து. கொரோனா முடிஞ்சிருச்சானா மாஸ்க் முடியல, போட்டுக்க வேண்டியதான். மேலும் வயதில் மூத்த நபர்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல சமாதானம், ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படும். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்துவார்கள். மொத்தத்தில் பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில், சஷ்டி திதிகளில், கிருத்திகை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகன் வழிபாடு கவசம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. இந்த செவ்வாய்ங்கிறது மிதுன ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும்
பலனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செவ்வாய் மெயினா இங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரம்ங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இப்ப ராகு நமக்கு 9ஆம் இடம்னு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார், குரு நமக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நமக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். புதன் வீடு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, செவ்வாய் நமக்கு பிளஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும், 50-50. ஏன்னா அவர் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றாரு, அவர் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறாரு. கடனை கொடுக்கக்கூடிய கிரகமும் அவர் தான், நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் அவர் தான். இப்ப நமக்கு அவர் என்ன கொடுப்பாரு? 2த்தையும் கொடுப்பாரு. சார் இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது ஒண்ணுதானே சார் சொல்லணும் அப்படின்னா, சின்ன கடனை கொடுப்பார், பெரிய லாபத்தை கொடுப்பார். ஏன் பெரிய லாபத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நட்சத்திராதிபத்தியம் நமக்கு பாக்கியமாகவும், மேலும் குரு நமக்கு தனத்தில் உச்சமாகவும், ராசியாதிபத்தியம் முதல்ல வெற்றியாகவும், பிறகு ஆட்சி முச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பிலும் வருவதனால் நமக்கு ஒரு சின்ன மீனை போட்டு ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து அதற்காக கொஞ்சம் செலவு செய்து அதற்காக ஒருவேளை கொஞ்சம் கடன் அப்படின்னு நாம் வாங்கினாலும் ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பாக தொழில் ரீதியாக அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள்னு நீங்கள் எதையெல்லாம் வைத்திருந்தீர்களோ, சார் அதெல்லாம் எனக்கு பக்கத்துல வந்தது, கடைசியில் மிஸ் ஆனது, கைவிட்டு போனது அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நினைத்தீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். இதுல மெயினா வெளிநாட்டு வாய்ப்புகள், தொலைதூர பயணங்கள். ஏன்னா பயணஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி சொந்த வீட்டுல இருக்கிறாரு. அவர் மேலும் பூரம் 1ஆம் பாதத்திலும், பூரம் 3ஆம் பாதத்திலும், வர்க்கோத்தமம் புஷ்கர நவாம்சம், அப்புறம் உத்தரம் 1ஆம் பாதத்திலும் புஷ்கர நவாம்சம் என்ற அமைப்பில் வருகிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சி பலமே 100க்கு 100 மார்க்கு, அதுக்கும் மேல அப்போ அந்த பயணத்தின் மூலம் ஆதாயம், நிறைய நட்பு, நிறைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட அந்த பயணத்தில் வரும். ஏன்னா 5ஆம் இடம் நாம் மதி மயங்கக்கூடிய இடம். அந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. அப்ப நிறைய புது நட்பு, புது ஃப்ரெண்ட்ஸு, இந்த லிவிங் டுகெதரு, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தேடும் நபர்களுக்கு கண்களில் சிக்கும். அப்போ நீங்கள் எதை தேடணும் அப்படின்னா, வெற்றியை தேடணும், தொழிலை தேடணும், லாபத்தை தேடணும். அந்த நோட்டத்திலேயே நாம் இருக்கும் பொழுது நாம் தேடக்கூடிய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். 2ஆம் வீட்டில் நமக்கு குரு ஆட்சி. அப்போ என்ன அர்த்தம்? 2ஆம் வீட்டில் நமக்கு குரு உச்சம். அதனுடைய அர்த்தம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வீட்டில் சுபகாரியங்கள், இதனால் வரை கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது, தந்தை வழி ஆதாயம், நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் கிளியர் ஆகும். வாக்குல ஒரு தெளிவை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா எண்ணங்களில் உள்ள வேகம் சில நேரம் கோபமாக செவ்வாய் வக்ரமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற முறைகளில் ஈடுபட்டு நம்மை நாமே கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். இதை தவிர இந்த ஆவணி மாதத்துல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, வெற்றி ஸ்தானத்திலிருந்து புதன் 4ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். முதல்ல ஒரு சூரியனுடைய நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய அஸ்தத்துக்குள் வரும் பொழுது அஸ்தம் 2ஆம் பாதம் புதனுக்கு புஷ்கர் நவாம்சம் என்ற அமைப்பில் வருகிறது. ஏன்னா அது காலகட்டங்கள்ல நவாம்சத்தில் அவர் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். இப்போ 4ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிறதுக்கு பஞ்ச மகா புருஷ யோகங்களில் 10 யோகம்னு பேரு. 3ஆம் வீட்டுல சூரியனாட்சி, 4ஆம் வீட்டுல புதனாட்சி, 5ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி, 2ஆம் வீட்டுல குரு உச்சம் சொல்வதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது டவுட் தான். இந்த பக்கம் 10ஆம் வீட்டில் குரு, இந்த பக்கம் 10ஆம் வீட்டில் சாட்டர்ன்,
சாட்டனுக்கு குருவின் பார்வை. அசுப கிரகம் ஒருவர் தசம கேந்திரத்தில் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு. சனி பகவான் 10ல் இருந்தால் சனி கொடுக்க எவர் தடுப்பார்? ராகு அதிர்ஷ்டஸ்தானத்தில் வீடு கொடுத்தவர் தசம கேந்திரத்தில். இந்த மாதிரி வரிசையா பிளஸ் பாயிண்ட்ஸ் மிதுன ராசிக்கு பிரபஞ்சம் இந்த ஆவணி மாதத்தில் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பதற்கும் இவர்களை தூக்கி நிறுத்துவதற்கும் தயாராக இருக்கிறது. பயணமாக இருந்தாலும் சரி, சுகம், சொத்துக்கள், வாகனங்கள், இடம், பூமி போன்ற விஷயங்களாக இருந்தாலும், லக்காக இருந்தாலும், வாய்ப்புகளாக இருந்தாலும், பூர்வீகமா இருந்தாலும், புத்திரர்களாக இருந்தாலும், வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு உண்டான சுபகாரியங்களாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், எல்லாமே ஃபட்டாஃபட் என்று சொல்வதை போல் மின்னல் வேகத்தில் கண்டிப்பாக நடந்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுமே இல்லை. சார், நீங்க சொல்வது எல்லாமே நன்றாக இருக்கிறதே, இதுல ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால், மிதனத்துக்கு 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாயின் பார்வையும் 4ஆம் இடத்துக்கு சனி செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது. இப்ப நம்ம இருக்கிற ஸ்பீடுல ஏதாவது ஒரு வாகனமோ இல்ல ஒரு இடமோ ஒரு வீடோ வாங்கும் பொழுது பத்திரங்கள், ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மெயினா பார்த்தோம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர். இப்போ நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை களங்கப்படுத்துவதற்கு, டைவர்ட் பண்ணுவதற்கு ஒரு நபர் வருவார். பெரும்பாலும் லோன் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை தூண்டி விடுவது போன்ற ஒரு நபர் வருவார். கொஞ்சம் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போது 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய இதனுடைய தாக்கமும் வீரியமும் வெகுவாக குறையும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். மிதுன ராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய குரு உச்சம், மேலும் பொதுவாக கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ராசியில் இருப்பதனால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடன் தான் இருப்பார். நிறைய நேரம் உங்களுடன் செலவு செய்வார். ரொம்ப நாளா நாங்க எங்களுடைய ஹஸ்பண்ட மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார். உங்களுடைய கணவனை டென்ஷன் செய்வதற்கு ஆபீஸ்லயோ இல்ல லோன் கொடுப்பவரோ இல்லைன்னா அவங்களுடைய சகோதரம், பங்காளிகள், உறவு முறைகளிலோ யாராவது ஒருத்தர் வருவார். கொஞ்சம் கவனமாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவணி மாதம் கடகத்துக்கு என்ன சொல்கிறது? லக்னத்துல குரு உச்சம் திக்பலம், 2ல சூரியன் ஆட்சி சுபபலம், 3ல புதன் ஆட்சி சுபபலம், 4ல சுக்கிரன் ஆட்சி மாளவிகா யோகம், இதுவும் திக்பலம். 2 விதமான திக்பலம் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட தவிர கடகத்துக்கு எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். என்னன்னா லக்னத்தில் குரு ஒளி பொருந்திய உச்சபலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இப்ப பூசத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பூசம் 2ஆம் பாதத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல வழக்கத்தை விட கொஞ்சம் போனஸ் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்வதை போல் விசேஷமான பலன்களை கொடுப்பார். ஏன்னா பூசம் 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய அமைப்பு. இப்ப நவாம்சத்துல குரு அங்கேயும் ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் போய் அமரப் போகிறார். இதனால என்ன அப்படின்னா எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக. இந்த பேமெண்ட் வராதுன்னு நினைச்சேன் பிரதர், ஆனால் என்னை நோக்கி வந்தது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், இந்த குருவுக்கு பெயரே சுபகாரகன் தான் பெயர். இப்போ வயதை அனுசரித்து, சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அனுசரித்து, குருங்கிறது இனிப்பு கிரகம், கொழுப்பு கிரகம் குரு தான். அந்த இனிப்பு சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு கூடத்தானே செய்யும். அப்போ ஒளிக்கிரகம் வீட்டுல சீரியல் லைட் போடுவது, சுபகாரியங்கள் நடத்துவது, இனிப்புகள் பரிமாற்றம் செய்வது,
சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நமக்கு மளமளவென்று நடப்பது. இது லக்னத்தை, ராசியை வைத்து. 2ஆம் இடத்தில் சூரியன், அப்போ பேச்சுல தெளிவு, குடும்பத்துல தெளிவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சம்பாதித்து. எப்படி சார்? சூரியனுக்கு பேரே சம்பாத்திய காரகன். சிம்ம ராசியில் பூரம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம், நவாம்சத்திலும் அதே சிம்ம மனையில் வரும். பூரம் 3ஆம் பாதத்துக்கு வரும்போது நவாம்சத்தில் துலாத்துக்கு வந்து விடும். இதற்கு பேரு புஷ்கர நவாம்சம். உத்தரம் 1ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் வரும். இதெல்லாமே சுபபலம். மேலும் மேலும் தூக்கி கொடுப்பது. ஆட்சி பலம் 100 அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த சுபபலம் எல்லாமே 200% தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில். இது நாள் வரைக்கும் டல்லா, சோர்வா, எதையோ விட்டு கொடுத்தது போல் ஆள் மட்டும் இங்க இருப்பாங்க. மைண்ட் அப்படியே தூங்கிட்டே இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாம் அலர்ட் ஆகி விடுவார்கள், ஸ்பீடாகி விடுவார்கள். இது நாள் வரை இருந்த சோர்வுகள் குறையும். மன அமைதி, மன சந்தோஷம், வேகம் தெரிக்க விடுதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதே போல் பரபரப்பாக இருப்பார்கள். இதுக்கு சப்போர்ட்டிவாக 3ஆம் வீட்டில் புதன், வெற்றி ஸ்தானாதிபதி. வெற்றி ஸ்தான குறிபார்த்து அடிப்பது. மசமசன்னு டிராவல் பண்ணுவதில்லை. இப்படித்தான் போகணும், இப்படி போனோம்னா அது வெற்றி, அதுக்கு இவரைத்தான் பார்க்கணும், அதுக்கு நம்ம டாக்குமெண்ட் பக்காவாக பண்ணி கொண்டு போகணும், அங்க போய் தான் நம்ம எழுதணும், ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இல்லாமல் சமயோஜிதம் போகக்கூடிய விஷயம் இதுதான். அதுக்கு இதுதான் தேவை என்பதை அவர் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே எடுத்து வைப்பது. 3ஆம் இடம் பயணங்களால் ஆதாயம், இளைய சகோதரத்தால் ஆதாயம், ஆவணத்தால் ஆதாயம், பேச்சுவார்த்தையில் புத்திசாலித்தனம், சமயோஜிதம், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன். இதற்கு பெயர் சுகவாசி யோகம். இதுவும் திக்பலத்தில் வருது. அவருக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறார், தூக்கி கொடுக்கிறார் எல்லாம் சொல்றோமே, அது இதுதான் சொந்த வீட்டில் ஆட்சி, சுகஸ்தானாதிபதி. அப்போ வாகனம், இடம், வீடு, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், வாகனத்துக்கு தனித்துவம், இண்டிவிஜுவலிட்டி. நாங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர் இல்லை, நாங்கள் எங்களை தனித்துவமாக காண்பித்துக் கொள்கிறோம். அதன் மூலம் வியாபார அபிவிருத்தி, வயதை அனுசரித்து எதிர்ப்பாளினர் சேர்க்கை, திருமணம், காதல், புதிய நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லக்ஸரியா, ட்ரெண்டிங்கா, வைரலா, ஒரு ஹை கிளாஸாக சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 12. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் மைனஸ். என்னன்னா மூத்த சகோதரம், குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம். அந்த காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, இல்ல அங்க போய் ஒர்க் பண்ண போற இடம், அந்த ஒர்க் பர்மிட், விசா போன்ற அகாமடேஷன் போன்ற விஷயங்களில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது தேவைப்பட்டால் ஈடுபடுவது, இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியட் தள்ளி போட்டுக் கொள்ளலாம். குழந்தைங்களை புதுசா ஒரு டியூஷனோ, இல்ல ஒரு காலேஜோ, இல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ்லயோ நாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக விசாரித்துக் கொள்வது, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கொண்டால் அதுவே போதும். 6ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை, சனியின் பார்வை ஒன்றாக விழுகிறது. 6ஆம் இடம் நசுங்கிறது. நசுங்கட்டும், அது ஏற்கனவே கெட்ட வீடு தானே. கெட்டவன் கெட்டுறது நல்லதுதான். இருந்தாலும் கொஞ்சம் கடன், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேணும். 7ஆம் வீட்டுக்கு செவ்வாயின் பார்வை. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு புது எனர்ஜி, புது தெம்பு விடும். கடகராசி சகோதரிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் இது நாள் வரைக்கும் சும்மா அப்படியே டொக்கு வச்சுதான் விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஒரேடியா 6 அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒய்டு போட்டாலும் 6 அடிக்கிறாரு, நோபால் போட்டாலும் 6 அடிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க லெக் பைக்கா, ஏதோ ஒரு பைக்கு, அதை போட்டாலும் 6 அடிக்கிறாரு.
எப்படி இருந்த இவர் என்ன இப்படி சடனா இப்படி எனர்ஜெட்டிக்கா மாறிட்டாரே என்று நீங்கள் யோசிப்பதை போல் ஒரு வேகம் உங்களுடைய கணவருக்கு வரும். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன் வருவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பிளஸ். இந்த 8ஆம் இடத்தின் ராகு பெரிய உபத்திரங்களை கொடுக்க முடியாது. இதன் காரணம் உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கிறார். உங்களை நல்வழிப்படுத்துவார். தவறான பாதைகளுக்கு உங்களை அழைத்து செல்ல மாட்டார். இருந்தாலும் சமயோஜிதமாக அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் நீங்கள் நுழையாமல் இருப்பது உங்களுக்கு பெஸ்ட். 9ஆம் இடத்தில் சனி வக்ரம், பாக்கியஸ்தானத்தில். அப்போ உங்களுடைய பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தீயா வேலை செய்யணும் குமாருன்னு சொல்ற மாதிரி பரபரப்பாக செயல்படுவீர்கள். அந்த சொத்தை வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும், அந்த ஒரு பில்டிங்கை கட்டணும், டெக்கரேஷன் பண்ணணும், ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுல குறியாக இருப்பீர்கள். தெரிக்க விடுவீர்கள். 10க்குரியவன் 12. அப்ப வெளிநாட்டு தொடர்பில் வரக்கூடிய புது வியாபாரங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாமல் அந்த மிஷினரி எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் செய்யும் பொழுது கூடுதல் கவனம். லாபாதிபதி ஆட்சி நிகரற்ற லாபம், விரையாதிபதி ஆட்சி, அது அதன் மூலமும் ஆதாயம் என 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வந்து விழுவதனால் குறிப்பா ஆதாயம் கூடுதலாக உண்டு. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதில் மூத்த நபர்களுக்கு சமாதானம் ஏற்படும். மெயினா அவங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு, தேவி வழிபாடு, வாராகி வழிபாடு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். 12 மாசத்திலேயே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆவணி தவிர மிச்ச மாசங்கள் எல்லாம் கூட பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்கள் யாரையாவது எங்கேயாவது எதற்காவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இவங்க ராசி அதிபதி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டுல, இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் சூரியன் சொந்த வீட்டில், இவர்களுடைய வீட்டில் ஆட்சி பலம். அப்போ இந்த மாதம் ஓப்பனா சொன்னா எல்லாரும் இவர்களைத்தான் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்ப இந்த ஆட்சி பலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலோட்டமாக இதனை பார்க்காமல் பூர நட்சத்திரத்துல சூரியன் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வர்க்கோத்தமம் நவாம்சத்திலையும் அதே வீட்டில் வரும். பூரம் 3ஆம் பாதத்துக்கு சூரியன் வரும் பொழுது நவாம்சத்தில் புஷ்கர் நவாம்சம், இது துளாராசியில் வந்து விழுகிறது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது கூட இது புஷ்கர் நவாம்சமாக வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆட்சி பலமே 100க்கு 100. அதுலயும் ஒரு 2 நோபாலு, 2 வைடு, 2 பவுண்டரி அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா பால் வாங்குறது, அதுலயும் பவுண்டரி அடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஓவருக்கு 36 ரன்னு தான் எடுக்க முடியும். 50 ரன் வந்தா அது எப்படி ஒரு ஜாக்பாட்னு சொல்வோமோ அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. மெயினா வேலை மாற்றம், பதவி உயர்வு, கூடுதல் சம்பாத்தியம். ஏன்னா இந்த சூரியனுக்குத்தான் சம்பாத்தியக்காரகன்னு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தில் உயர் மதிப்பு, உயர் அந்தஸ்து. இவர் தலைவர் திமிங்கிலந்தானுங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி தலைவர் பதவி, உயர் பதவி இதெல்லாம் இவருக்கு ஏற்படும். அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது நமக்கு என்னதான் வருமானம் வந்தாலும், என்னதான் உயர்நிலை அந்தஸ்தெல்லாம் வந்தாலும், இவர் மற்றவரால் வேலை தெரிந்தவர், விஷயம் தெரிந்தவர் என்று பாராட்டப்படுவது இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நமக்கு அனுகூலமாக வரும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் முதல்ல சுபபலம், பிறகு 2ஆம் வீட்டில் ஆட்சி. அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட், புதன் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது புஷ்கர நவாம்சத்தில் வருகிறது 2ஆம் பாதத்தில். ஏன்னா அப்போ புதன் நவாம்சத்துல நமக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனம்னு ரிஷபத்தில் வந்து அமரும். பணம் வருவது, தொழிலில் விஸ்தாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, குடும்பத்தில் சுபம்,
இது எல்லாமே 2ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. அப்ப இது எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு ஜாக்பாட் வரும். ஆனா எங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்னா, நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது கொஞ்சம் அந்த ஸ்பீடுல நின்று பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளணும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சனியோடைய 7வது பார்வையும் செவ்வாயுடைய 4வது பார்வையும் ஒன்றாக வந்து விழுகிறது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி. 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது பயணம். இந்த சுக்கிரன் ஆட்சியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் டிராவல் செய்ய போகிறார். சுக்கிரன் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் செய்ய போகிறார். சித்திரை 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமமாகவும், இங்கு சுவாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சமாகவும் வருகிறது. ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணத்திலும், செவ்வாய் அப்படிங்கிறவர் ராகுவிற்கு திரிகோணத்திலும் இருப்பதனால் இது 3, 7, 11 ஸ்தானங்களாக வருவதாலும், இங்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதனாலும் 3, 7, 11ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. காமம்னாவே இச்சைனர். அப்போ எதன் மேல் நமக்கு நாட்டம்? அது பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு இந்த சிட்டு போடுவது, MLM போடுவது, கூடுதலான ஒரு பணத்தை ஷார்ட்கட்டில் அடைவது, அங்கீகரிக்கப்படாத பாதைகளில் சென்று அந்த காரியத்தை நாம் அடைய துடிப்பது, இதுதான் ஷார்ட்கட்னு சொல்லலாம். இது எல்லாத்திலும் நமக்கு ஒரு மோகம் வரும், ஒரு இச்சை வரும். ஆனால் நாம் பாதை மாறாமல் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை நம்பி பழைய பாய் ஃப்ரெண்டு, அதன் மூலம் சிக்கல், ஒரு நேரத்துல 2-3 பாய் ஃப்ரெண்டு, 2-3 கேர்ள் ஃப்ரெண்டு வைத்து கொண்டு இதுல யாரு பெட்டர் அப்படிங்கிறத நான் தேர்வு செய்கிறேன், அவர்களுடன் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் நாமே நம்மை அடக்கி கொள்ளும் விதமாகவும் இருந்தால் நம்மளுடைய கேரக்டர்ல நாளைக்கு யாரும் எந்த விதமான ஒரு கோளாறும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஷ்ரிங்கிங் வேர்ல்ட். ஒவ்வொரு அசைவையும் யாரோ ஒருவர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கூடுதல் கவனம். அதை தவிர 3ஆம் வீட்டில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும், பயணத்தால் லாபமும் ஆதாயமும், பெயர் புகழ் அந்தஸ்து போன்ற அனைத்து விஷயங்களையும் ஈர்ப்பு தன்மையும் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில், அசுப கிரகங்கள் இந்த மாதிரி லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது முதல் தனமான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இத விதின்னு சொல்லலாம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே என் சாசனம்னு ராஜமாதா சொல்ற மாதிரியும் சொல்லலாம். அப்போ வயதை அனுசரித்து, சூழ்நிலையை அனுசரித்து கண்டிப்பா இடமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், பில்டிங், பிளாட் போன்ற விஷயங்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் உண்டு. பூரணமாக அந்த குட் நியூஸை அவர்கள் அனுபவிப்பார்கள். குழந்தைகள் வெளிநாட்டு பயணத்திற்கு அனுகூலமாக குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம். 12ஆம் இடத்தில் குரு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் மெயினா இங்க புத்திரஸ்தானாதிபதியாக குரு வருவதனால் குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் அனுகூலம், ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்க்கிறார். அப்போ அந்த சாட்டான் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அவயோகங்கள் எல்லாம் விசர்ஜனமாகிவிடும், விமோகமாகிவிடும். அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, கிளியர் ஆகிவிடும். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அப்ப தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்ட். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், மாயை, இல்யூஷன், தகுதி இல்லாத நபர்கள், ஆனால் எங்களுக்கு அது போன்ற ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைல்னு வருவார்கள். அப்புறம் நாளைக்கு அங்க போய் பார்த்தா, என்னப்பா நீ அன்னைக்கு சொன்னதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, 6 வித்தியாசம் பார்க்கலாம் போல இருக்கிறது என்ற அளவுக்கு நாம் ஏமாறாத அளவுக்கு நம்மை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது.
சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் லாபத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சார் உண்மையத்தான் சொல்றீங்களா? கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது. செவ்வாய் ஒரு பக்கம் 11 லாபத்தில், 7ஆம் அதிபதி சனி வக்ரம், அவருக்கு குரு பார்வை, பரபரப்பா சுறுசுறுப்பா ஆக்டிவ் மோடில் உங்களுடைய கணவன் இருக்கிறார் என்பதுதான் நிசர்தனமான உண்மை. மேலும் வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு தீர்வு, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் அனுகூலம். தம்பி இதைத்தான் ஒரு நல்ல விலைக்கு விற்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதற்குண்டான பையர் அட்வான்ஸுடன் உங்களை நோக்கி வருவார். மாணவர்கள் கண்டிப்பாக பட்டையை கிளப்புவார்கள். 2ஆம் வீடு கல்வி ஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். இன்னும் உள்ளுக்குள்ள தோண்டினோம்னா நிறைய சுபயோகங்கள் எல்லாம் அந்த இடத்தில் வருகிறது. பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். கன்னிராசிக்கு இப்பதான் சூப்பர் டூப்பரா பலன் எங்களாலையும் சொல்ல முடியும். என்ன பிரதர் அப்படின்னா, கடகத்துக்கு திக் திக்னு போட்டோம், கன்னிக்கு திக் திக் திக். ஏன் பிரதர் அப்படின்னா, ராசியில் புதன் திக்பலம், 7ல சனி அதுவும் திக்பலம், 10ல செவ்வாய் அதுவும் திக்பலம், 4 திக்குல 3 திக்கு பலம் பெறுகிறது. இதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ராசி கேந்திரத்தில் புதன் ஆட்சி உச்சம் மதிநுட்பம். இதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்தர யோகம்னு பெயர். இந்த ஒன்னே போரும். இந்த ஒன்ன வச்சு ஒரு 100 பேரை அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிகரான அமைப்பு. ஏன்னா புதன் கன்னிராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, உத்திரம் 4ஆம் பாதத்தில் வரும் பொழுது அது புஷ்கர நவாம்சத்திலும், மேலும் இங்கு ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் வரும் பொழுது அதுவும் புஷ்கர நவாம்சத்திலும் வருகிறது. சித்திரை பாதத்தில் வரும் பொழுது, சித்திரை 3ஆம் பாதத்தில் வரும் பொழுது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இது எல்லாமே ஏற்கனவே 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரு பையன் 200 மார்க் வாங்குவதற்கு தகுதியை தூக்கி கொடுக்கக்கூடிய சுப யோகங்களா. இதனால என்ன ஆகும்னா, எல்லா பாலிலையும் 6 அடிக்கலாம், வைடு போட்டாலும் 6 அடிக்கலாம், நோபால் போட்டாலும் 6 அடிக்கலாம். எப்படி போட்டாலும் நாம் மேலும் மேலும் நம்மளுடைய தகுதியையும் திறமையையும் மதிநுட்பத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. மலமளவென்று அந்த பரமபதத்துல ஒரு இடத்துல பிடிச்சோம்னா அப்படியே அந்த லாஸ்ட் லைனுக்கு மேல தூக்கி போய்விடும். அந்த அளவுக்கு நமக்கு பிளஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு நிறைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக வருகிறது. இது எப்ப நடக்கும்னா, செப்டம்பர் 2 தேதி முதல் ஃபர்ஸ்ட் நம்ம அதற்குண்டான பவுண்டேஷனை போடுவோம், அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம். செப்டம்பர் 2, 4 தேதிகளில் புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி 2ஆம் இடத்துல. இந்த சுக்கிரன் நமக்கு வாக்கு, குடும்பம், தனஸ்தானத்தில் அது ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார், சுவாதி நட்சத்திரத்தில். இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வருகிறது. சித்திரை 3ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது அதுவும் நமக்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாமே நமக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய யோகங்களாகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் பொழுது, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது, வீடு கொடுத்த நட்சத்திராதிபதி ராகு நமக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நமக்கு 6ஆம் இடம் அப்படின்னாவே குறிப்பா நமக்கு அது ஒரு பெரிய பிளஸ். அசுப கிரகங்கள் 6ஆம் வீட்டில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், நாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும். ஏராளமான வாய்ப்புகள் நம்மை நோக்கி வரும். குறிப்பா அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு அனுகூலமாக அமையும். மெயினா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், மேரேஜ் ரிலேட்டடா, பிசினஸ் பார்ட்னர் ரிலேட்டடா,
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஃபேவரபிளாக வரும். ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா சனியுடைய 7வது பார்வையும் செவ்வாயுடைய 4வது பார்வையும் நம் தலையில் நம் ராசியில் வந்து விழுகிறது. அப்போ லைஃப் பார்ட்னரும் நம்மை நெருக்குவார்கள், குழந்தைகளும் நம்மை நெருக்குவார்கள், சகோதரர்களும் நம்மை நெருக்குவார்கள், நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களும் நம்மை நெருக்குவார்கள். சார் எல்லாமே நல்லா சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னா, இப்போ நாம் நன்றாக இருக்கிறோம், பரபரப்பாக இருக்கிறோம், எல்லா விஷயங்களும் நம்மளால் முடிக்க முடிகிறது, அதற்குண்டான வருமானம் இருக்கிறது, அதற்குண்டான ஆட்கள் இருக்கிறார்கள், லாபம் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிகரற்ற லாபத்தை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நம்மை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கத்தானே செய்வார்கள். நம்ம ஹஸ்பண்டால் இதை முடிக்க முடியும், நம்ம அப்பாவால் இதனை முடிக்க முடியும், நம்ம ஓனரால் இதனை முடிக்க முடியும்னு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். அப்ப அந்த நேரத்துல உங்களை ஏதோ கொஞ்சம் மேலோட்டமாக டென்ஷன் படுத்துவது போல் இருந்தாலும், இந்த பெனிஃபிஷியரின்னு ஒரு வேர்டு எழுதுவோம். எங்க எழுதுவோம்? ஒரு டிரான்சாக்சன்ல, ஒரு செக்ல எல்லாம் எழுதுவோம். அது நீங்கள் தான். நீங்கள் டென்ஷன் அடைந்தாலும், அவர்களுக்கு ஏதாவது செய்தாலும், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சில வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தாலும், the end result goes to கன்னிராசி பர்சன். ஏன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகம். அப்போ எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்கி விட்டு நிறைய புதிய வாய்ப்புகளையும் புதிய நபர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் உங்களை நோக்கி வர வைக்கும். பக்கத்து கடைக்கு போகக்கூடிய நபர்கள் தண்ணி குடிப்பதற்காக உங்களுடைய கடைக்குள்ள வந்தால் அவரே உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறிவிடுவார். அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை மதிநுட்பத்தால் அசத்த முடியும். ஒரு லக்ல வந்த மாதிரியோ இல்ல ஒரு பார்க்கிங் லாட்ல என் கடைக்கு வந்த மாதிரியோ இல்ல பிரதர். அதற்குண்டான விஷயம், தரமான சம்பவம், தரமான ஒரு மதிநுட்பம், ஃபார்முலா, எதை வேணாலும் அங்கே போட்டு கொள்ளலாம். கொட்டி கிடக்குது டேஷ். இந்த டேஷ்ல வாய்ப்புன்னு போட்டுக்கலாம், அறிவுன்னு போட்டுக்கலாம், ஆற்றல்னு போட்டுக்கலாம், எனர்ஜின்னு போட்டுக்கலாம், வாய்ப்புகள்னு போட்டுக்கலாம். அதற்குண்டான வேலைப்பாடு, அதற்குண்டான தகுதி இருந்தால் கண்டிப்பாக நம்மை நோக்கி நபர்கள் வருவார்கள். அதிலும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய புதன் எல்லாருக்கும் கொடுக்கிறதே உங்க ராசி அதிபதி புதன் தான். அவர் உங்க ராசியிலேயே ஆட்சி உச்ச மூல திரிகோணமா இருக்கும் பொழுது விட்டு வைப்பாரா? இது காலகட்டத்தை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும்? ஒரு ப்ராஜெக்ட் வைத்து, ஒரு ஃபார்முலாவை வைத்து உங்களுடைய பாஸையோ உங்க ஓனரையோ உங்க எம்டியையோ இல்ல உங்க ப்ராஜெக்ட் லீடரையோ ஒரு ஓவர்டேக் பண்ணி, இங்க பாருப்பா நான் கன்னிராசி, என்கிட்ட விஷயம் இருக்கு, சும்மா காத்தடிச்செல்லாம் நான் இங்க வந்து நிக்கல, நீ என்னை இங்கு வைத்துக் கொள்வதே உனக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசத்தி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் எதிர்பாராத ஆன்சைட்டு, இன்கம், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரைசல்னு என்னென்னலாமோ சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் அதனை தேடி போக வேண்டாம். வேற ஏதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் சாட்டான் இருக்கிறார். உங்க லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் வக்கரமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போ அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து அவரை சமாதானம் செய்து விடுங்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, வாகனம். ஏன்னா இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் கையில காசு வரக்கூடிய நேரம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதோ, ஒரு இடம் வாங்கும் போதோ, ஒரு வீடு வாங்கும் போதோ கொஞ்சம் அந்த ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இருக்கிற ஸ்பீடுல அதை கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்கட்டும். தேங்க்ஸ் டு குரு, என் கணவர் அமைதியாக இருப்பார், அடக்கி வாசிப்பார், ஆடம்பரம் இல்லாமல் இருப்பார், சுருண்டு விடுவார். ஆக்சுவலா சுருண்டுதான் விட்டுருக்கிறார் ஆல்ரெடி. ஏன்னா இது காலகட்டங்களில் நீங்கள் தான் கெத்தாகவும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தான் புதன் உங்க ராசியிலேயே ஆட்சியா இருக்கு. உங்கள் கணவன் லாபத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடம், அவர்
தொழில் ஒர்க்ல பிஸி. ஏன்னா அங்க செவ்வாய் ராகுவின் நட்சத்திரம், நட்சத்திராதிபதி ராகு இந்த பக்கம் 6ஆம் இடம், அதுவும் ஒர்க்ல பிஸியாக இருக்கிறார். வயதில் மூத்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தமா, அடி வயிறு சம்பந்தமா இருந்த நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலகட்டம். ஏன்னா சாட்டனுக்கு குரு பார்வை, அப்போ நீ பெயின், அப்டமன் பெயின் இதெல்லாம் சமாதானம் அடைந்துவிடும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் குறிப்பா அவர்களும் நன்றாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு தீர்மானம், தெளிவாக உபத்திரம் தொந்தரவுகள் இல்லாத ஒரு பயணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மெயினா கன்னிராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் பட்டையை கிளப்புவார்கள். எங்க கவனமா இருக்கணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த டாக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், சின்ன சின்ன பேமெண்ட் கட்டுறது, அப்ரூவல், இதுல எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் 12ஆம் பாவத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். ஆவணி மாதம் துலா ராசிக்கு என்ன சொல்கிறது? துலா ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை இவர்களுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். நிறைய டென்ஷன் லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் பிசினஸ் பார்ட்னர் மூலமாகவும், சில இடத்துல நிறைய பேருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லீகல் ப்ராப்ளம், சகோதரர்களால் சிக்கல், இதெல்லாமே இவர்களுக்கு இது நாள் வரை இருந்து கொண்டிருந்தது. இந்த ஆவணி மாதத்துல இவங்களுக்கு என்ன மெயின் பிளஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா, ராசியாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம். எப்போல இருந்துன்னா செப்டம்பர் மாதத்திலிருந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இது எப்படி வருது அப்படின்னா, லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி, பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி. சுக்கிரன் இந்த துளாராசி மண்டலத்துக்குள் நுழையும் பொழுது ஒரு சரவெடி இல்லைன்னா ஒரு பெரிய அணுகுண்டுடன் தான் உள்ளே நுழைய போகிறார். எந்த அர்த்தத்துலன்னா இன்ப அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டாக. ஏன் அப்படின்னா, முதல்ல அவர் சித்திரை 4ஆம் பாதத்தில் தான் உள்ள வருவார். அந்த சித்திரை 4ஆம் பாதமே வர்க்கோத்தமம்ங்கிற அமைப்பில் வருகிறது. சுக்கிரன் தன்னுடைய நட்பு ராசியான ராகுவின் சுவாதி நட்சத்திரத்துக்குள் உள்ளே வருவார். இந்த சுவாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் மீன மண்டலத்தில் வருகிறது. அப்ப அதுவுமே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். நட்சத்திராதிபதி முதல்ல செவ்வாய் இவர்களுக்கு பாக்கியத்தில் 9ஆம் வீட்டில், அப்புறம் ராகு சுவாதிக்கு அதிபதி ராகு இவர்களுக்கு பஞ்சமத்தில், அப்புறம் குரு, அந்த குரு இவர்களுக்கு தசம கேந்திரத்தில் உச்சம். துலாம்னா துக்கம், துலாம் துலா போனது, துலாம் துன்பத்தில் இருந்தது, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு வரிசையாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. தொழில் போட்டியை வெல்வது, இது எல்லா யுக்திகளையும் கையாள்வது, அதற்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கொள்வது, அதுக்கு ஏதாவது ஒரு பேங்க் லோன் வாங்கணுமா அந்த பழைய லோனை கிளியர் பண்ணுவது, கம்மி வட்டியில் அடுத்த லோன் வாங்குவது. 10ஆம் இடத்தில் உச்சமடைந்த குரு இந்த அனைத்து வசதிகளையும் விஷயங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புதிய வருமானத்துக்கு உண்டான வழிகள் மளவென்று சேனல் ஓபன் ஆகிவிடும். மெயினா வெளிநாட்டு தொடர்பு, அரசாங்கம், கவர்மெண்ட் தொடர்பிலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். இதனால் வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். நீண்ட நாட்களாக இவர்கள் எதையெல்லாம் மனதில் வைத்திருந்தார்களோ அந்த ஆசைகள் பூரணமாக இவர்களுக்கு நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள், சமாதானம், சாந்தி அடைவார்கள். ராசியாதிபதி ராசியில நின்னாலே, அதுவும் சுக்கிரனா ஒளித்தன்மை, ஈர்ப்புத்தன்மை, அட்ராக்ஷன், பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய பிளானட் சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு ஒளிவட்டம், தேஜஸ், ஓரா இதெல்லாம் பிரமாதமாக தெரிக்க. இவர்களை யாரெல்லாம் இது நாள் வரை தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டார்களோ, தூக்கி போட்டு மிதித்தார்களோ, அவர்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு தேவை என்று உங்களை அழைத்து சென்று தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதற்குண்டான அமைப்பு ஏற்படும். ஏன்னா இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியதே ஈர்ப்பு தான், அட்ராக்ஷன் தான். எல்லாரையும் எல்லா பக்கமும் ஈர்த்து விடுவோம், நம்மளும் ஆஃப் ஆயிடுவோம். எப்படி ஆஃப் ஆவோம்னா, 5ஆம் இடம் மதி மயங்கக்கூடிய இடம். அப்ப 5ல யார்
நிக்கிறா ராகு. அந்த ராகுக்கு திரிகோணத்துல யாரு நிக்கிறா? செவ்வாய். செவ்வாய்க்கு திரிகோணத்துல சுக்கிரன். அப்போ பெண்களை சுக்கிரன் குறிகாட்டுகிறது, ஆண்களை செவ்வாய் குறிகாட்டுகிறது. 5ஆம் இடத்தில் ராகு. மதி மயங்குவது, அது ஒரு நபர்கிட்ட மதி மயங்காமல் 2-3 பேர்கிட்ட நான் லவ் பண்றேன், இதுல யாரு பெட்டரோ அவருடன் நான் டிராவல் பண்றேன் அப்படிங்கிற மல்டிபிள் அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி விடும். ஒரு 3-4 சட்டை நான் போட்டு பார்க்கிறேன், எந்த சட்டை எனக்கு நல்லா இருக்குதோ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன்ங்கிற மாதிரி ஒரு அமைப்பை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானவர்களுக்கும் ஏற்படுத்தும். அதுவும் ஏன்னா இந்த 5ஆம் வீட்டுல சாட்டானுடைய வீடு ராகு இருக்கிறது. அப்போ சாட்டன்னாவே அங்கு பழைய பழுதடைந்த புராணே அப்படின்னு சொல்லக்கூடிய கணவனை இழந்த மனைவியை இழந்த ஒரு நபர் பழகுவார். இதெல்லாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் நம்ம திருமணமான நபரா இருந்தா அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும். மல்டிபிள் அஃபேர் எல்லாம் நாம் எதிர்பார்க்காத ஒரு சிக்கலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். ஒர்க்கு, ஜாபு, ப்ராஜெக்ட், அந்த வேலையை முடிப்பது, பிசினஸ், இதுல எல்லாமே 100க்கு 150 மார்க். முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சாட்டன் நமக்கு 6ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு உபஜயஸ்தானாதிபதி குரு இன்னொரு உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து நமக்கு நிறைய பழைய கடனை தீர்ப்பது, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொடுப்பது, புதிய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்ப்பது, இதெல்லாம் மளவென்று ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதனால் வரை நமக்கு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் 8ஆம் இடத்தை விட்டு இப்ப வெளியே வந்து விட்டார். அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து அந்த கோபம், அந்த டென்ஷன்லாம் இப்போ நம்மிடம் இல்லை. பாதகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் 11ஆம் இடம் லாபத்தை அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது கட்டளை சாசனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் வந்து நம்மளுடைய நட்சத்திரம் பூரத்தில் பயணிக்கும் பொழுது பூரம் 1ஆம் பாதம் வர்க்கோத்தமமாகவும், பூரம் 3ஆம் பாதம் சூரியனுக்கு புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற அமைப்பில் நவாம்சத்தில் திரும்பவும் நம்ம வீட்டிலேயே இந்த துலாத்திலேயே சூரியன் வந்து நின்று விடுவார். இதெல்லாமே நமக்கு லாபத்துக்கு மேல் லாபம். எப்பேற்பட்ட ஒரு பழுதடைந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்பு. நமக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 12ஆம் வீடுங்கிற விரயத்தில் போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணமா வந்தாலுமே அவர் சந்திரனுடைய அஸ்தத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்ச மண்டலத்துல அது புஷ்கர நவாம்சமாக வந்து திரும்பவும் ரிஷபத்தில் தான் வந்து அமர்வார். இதெல்லாமே நமக்கு உயர்நிலை, உயர் பதவி, மெயினா நம்மளுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு தொடர்பு, அதற்காக கொஞ்சம் சின்ன லோன் வாங்கினாலும் அதில் நமக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். கண்களுக்கு முன்னாடியே அங்க குழந்தைகள் வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு வரிசையாக தூக்கிவிடக்கூடிய அமைப்பு. இதையெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் முழுவதுமாக இந்த ஆவணி மாதத்தில் உபயோகித்துக் கொள்வார்கள். இதுல வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஏற்படும். ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா இனிமே கணவன் மூலமாக இவர்களுக்கு டென்ஷன், தலைவலி இல்லை. உங்க கணவனுக்கு அதை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. ஆனா செவ்வாய் இதனால் வரை 8ஆம் வீட்டில் இருந்ததனால் கொஞ்சம் சின்ன டென்ஷனும் பிரச்சனைகளும் கணவன் வழியில் இருந்தது. செவ்வாய் வெளியே போய்விட்டார், தேங்க்ஸ் டு மிஸ்டர் செவ்வாய் அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடலாம். கண்டிப்பாக குழந்தைகள் கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட வேண்டும், போடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாகவே முடிவு செய்யாமல் மாணவர்கள் ஒரு குருவை நாடி, உங்க ப்ரொஃபஸரையோ டீச்சரையோ மென்டாரையோ சந்தித்து தேவையான தெளிவும் தீர்வும் பெறுவது உத்தமம். நீங்கள் வழிபட வேண்டியது மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்வதன் மூலம்
மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்ன சொல்கிறது? நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், சார் ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே மறைய போகிறது, எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வாறு இல்லை. செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது, அவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலே திடீர் ராஜயோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அது 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமாக வருகிறது. 8ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியுடைய மிருகசீர்ஷ நட்சத்திரமும் உள்ளே வருகிறது. 2 நிலைகளில் 6, 8 தொடர்பு. 8ஆம் வீட்டில் செவ்வாய் அடங்கினாலும் வீடு கொடுத்த புதன் முதல்ல 10ஆம் இடம், பிறகு 11ஆம் இடம் லாபம். அப்போ இது அனுகூல சத்ரு. புதன் நமக்கு சத்ரு கிரகமாக இருந்தாலும் அவர் நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது ஒரு கட்டளைன்னு வச்சுக்கலாம். முதல்ல அவர் 10ஆம் இடம் தசம கேந்திரம். இது எல்லாமே நமக்கு மேலும் மேலும் லாபத்தை தூக்கி கொடுப்பதற்கு ஒரு அனுகூலமான அமைப்பு. 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் மறைந்திருந்தால் பொதுவா மறைக்கப்பட்ட விஷயங்கள், மறைக்கப்பட்ட ஞானம் வெளியே வரும். இதுல என்னன்னா, இதெல்லாம் ஒளிந்திருக்கிறது, இதெல்லாம் எடுபடாதுன்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதற்கு ஒரு நல்ல விலை வரும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனம், சூரியன் ஆட்சி. சொந்த வீட்டுல திரும்பவும் சூரியன் அதே வீட்டுக்கு வருவதற்கு இன்னும் 11 மாதங்கள் ஆகும். அந்த 10ஆம் வீட்டுல சூரியன் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது வர்க்கோத்தமம், பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம், உத்திரம் 1ஆம் பாதத்திலும் புஷ்கர நவாம்சம்ங்கிற அமைப்புல 100க்கு 100 வாங்க வேண்டிய இடத்துல தொழில்ல 100க்கு 150 வாங்கக்கூடிய உயர்நிலை அமைப்பு. பிடிவாதமாக தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசாங்கம் மூலமாக, அது பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்டாக இருக்கலாம், அப்ரூவலாக இருக்கலாம், மளவென்று வரும். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு நீங்க எடுத்துக்கலாம். சொத்துக்கள் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஏன்னா ஆவணங்களை மெயினா குறிகாட்டக்கூடியது, டாக்குமெண்டேஷனை குறிகாட்டக்கூடிய கிரகமே புதன் தான். அவர் 11 லாபத்தில் அடங்குகிறார். அவர் சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதத்தில் வரும் பொழுது நவாம்சத்தில் நமக்கு எதிர்நிலையில் அவர் ரிஷபத்தில் அமருவார். அது காலகட்டங்கள்ல மதிநுட்பம், நல்ல ஒரு ஞானம், மேலும் ஒரு புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல் பவர், இவை அனைத்தும் ஏற்படும். எப்பேற்பட்ட ஒரு கரடுமுரடான சிக்கலுக்கும் நமக்கு வழி கிடைக்கும். முதல்ல லாபத்தில் சுக்கிரன், நீசபங்க ராஜயோகம். இது லைஃப் பார்ட்னர் மூலமாக நமக்கு லாபம், வியாபார விரிவாக்கம் மூலமாக நமக்கு உயர்நிலை, மனதளவில் ஒரு நல்ல உற்சாகம், சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். இதுக்கெல்லாம் ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்வதை போல் சுபகாரகன் குரு, சுபகாரியத்தை குறுகாட்டக்கூடிய குரு 9ஆம் இடம்னு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நம்மள எப்படி பாக்குறாருன்னா விசேஷமா பாக்குறாரு, தனியா பாக்குறாரு, துண்டா தூக்குறாரு. ஒரு கூட்டத்துல 1000 பேர் இருக்கு, உள்ள போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற அந்த நுழைவாயிலில் நிற்கும் பொழுது ஒரு அதிகாரி கரெக்டா நம்மை மட்டும் தூக்கி அந்த ஒரு கியூ வரிசையில் நிற்காமல் உள்ளே அனுமதித்தால் என்ன ஒரு சமாதானமும் சந்தோஷமும் ஒரு சாத்வீகமான உணர்வும் ஏற்படுமோ, அதற்கு நிகரான இந்த குரு பார்வை. ஏன்னா நம்மளுக்கு அவர் பூர்வ புண்ணியாதிபதி, தனாதிபதி, நம்மளுடைய பாகியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு அந்த ஒரு ஒளி தத்துவத்தை, சுப தத்துவத்தை தனியாக நம்மீது அதுவும் விசேஷமாக செலுத்துகிறார். மொத்தமா இது நாள் வரை எனக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நாம் நினைத்தோமோ அவை அனைத்தும் மளவென்று நமக்கு வரிசையாக கோல் விழும். இதுதான் இந்த குரு பார்வையுடைய ஒரு
பிளஸ் வரிசையா சுபகாரியங்கள் என்பது நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். அவர் நம்ம மட்டும்தான் பார்க்கிறாரா? 3ஆம் இடம் வெற்றியை பார்க்கிறார், நட்பு ஸ்தானத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இது நாள் வரை முயற்சிகளை செய்யாமல் முடங்கி கிடந்தவர்கள் கூட இனி வரிசையாக முயற்சிகள் செய்ய துணிந்து விடுவார்கள். நம்மளுடைய 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். நம்மளுடைய குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் மளமளவென்று நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார். அங்கு சாட்டான் வக்ரம்ங்கிறதுனால குழந்தைகளும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விதத்தில் சாதிக்கணும் அப்படின்னு துடிப்பார்கள். குரு உச்சம் பெரிய பிளஸ், சூரியனுக்கு திக்பலம் பெரிய பிளஸ். முதல்ல சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், அப்புறம் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். எல்லா விஷயமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடினோம்னா 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. ஒரு ஸ்பீடுல சில நேரத்துல நம்ம வார்த்தைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளே நமக்கு ஆப்போசிட்டாக போய்விடும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவரை புண்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா குழந்தைகள் அந்த இடத்துல ஜாகிரதையாக பார்த்து கொள்ளணும். லைஃப் பார்ட்னர், நீ விருச்சிக ராசி சகோதரியா இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வார்த்தை பரிமாற்றங்கள் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தாத அளவுக்கு பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இடம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். ஏன் அப்படின்னா செவ்வாய் அஷ்டமத்துல ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். திருவாதிரையில் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதி ராகு நமக்கு 4ஆம் இடத்தில் சுப கிரகத்தின் பார்வையை இழந்து நிற்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது கண்ணுக்கு தெரியாத டாக்குமெண்டேஷன் சிக்கல் வராத அளவுக்கு நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆவணங்கள் சரிபார்த்து கொள்வது, பழைய தீர்வுகளை கட்டுவது, இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் நாம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. மெயினா நமக்கு ஒர்க்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறது. குழந்தைகள் கல்வியில் கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவார்கள். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், மேலும் சஷ்டி திதிகள் வரும் பொழுது முருகனை வழிபடுவது ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவணி மாதம் தனுர் ராசிக்கு என்ன சொல்கிறது? எல்லா தனுர் ராசிக்காரர்களும் எங்களுக்கு ராசி அதிபதி குரு 8ஆம் வீட்டில் மறைந்து விட்டதுன்னு ஒரு மாதிரி எதையோ இழந்தது போல் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கமாகி விட்டது, வர வேண்டிய விஷயங்கள் வரவில்லைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆக்சுவலா சனி பகவான் இப்போ கடக மனையில் பூச நட்சத்திரத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பூசம் 2ஆம் பாதத்தில் அவர் பயணிக்கும் பொழுது நவாம்சத்தில் அவர் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கன்னியில் அமருகிறார். இதற்கு பேர் புஷ்கர் நவாம்சம்னு பெயர். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை மேல்நிலைக்கு இந்த ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக தூக்கி கொண்டு வரும். 9, 10 சேர்க்கை, முதல்ல சூரியன் புதன் சேர்க்கை தர்மாதிபதி யோகமாக, அதுவும் நம்மளுடைய பாக்கியத்தில் சொந்த வீட்டில் சூரியன். ஒரு பூரத்தில் 1ஆம் பாதத்தில் வரும்போது வர்க்கோத்தமம், பூரம் 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது புஷ்கர நவாம்சம். நட்சத்திராதிபதி சுக்கிரன் நமக்கு ராசி மண்டலத்தில் 11ஆம் இடத்தில் நமக்கு லாபத்தில் அமர்வது. பிறகு அவர் சொந்த நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது அதுவும் புஷ்கர் நவாம்சமாக வருகிறது. இது எல்லாமே நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, கல்வி, ஆராய்ச்சி, வேலை, வியாபாரம், இதுல எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய அமைப்பு. நாம் எங்கெல்லாம் முதலீடு பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு வருத்தப்பட்டோமோ அங்கெல்லாம் நமக்கு கூடுதலான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 10ஆம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இதற்கு 10
உத்தர யோகம்னு பெயர். இதே 10ஆம் வீட்டுல முதல்ல சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், அவர் 11ஆம் வீட்டில் பிறகு லாபாதிபதி, லாபத்தில் ஆட்சி. 9ல சூரியன் ஆட்சி, 10ல புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பஞ்சமகா புருஷ யோகம், 11ல சுக்கிரன் ஆட்சி. அப்ப அந்த 9, 10, 11 எந்த அளவுக்கு நமக்கு தூக்கி கொடுக்குது அப்படின்னா, நின்னு பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்ல பிரதர். என்ன ராசியை செவ்வாய், வேககாரகன் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை இயக்க போவது அந்த செவ்வாயுடைய ஸ்பீடு. என்கிட்ட நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. இது நாள் வரை பஞ்சரான பலூன்ல காத்து போன, பல்பு ஃபியூஸ் போன நானு இப்போ எல்லா விஷயத்தையும் பிரகாசமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பா சுறுசுறுப்பா பம்பரம் போல் செயல்படுவீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து பேசினாலோ, இல்ல ரிலேஷன்ஸ் யாராவது வந்து பேசினாலோ, அது கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக தோன்றக்கூடிய அளவுக்கு நாம் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா இருந்துட்டு போறோம். ஏன்னா அப்பத்தான் நாம் நிறைய விஷயங்களை வேகமாக நகர்த்த முடியும். லாபத்தை திரும்ப சுக்கிரன் வந்து உட்காருவது ரொம்ப நாளாகும். இந்த தடவை சுக்கிரன் வந்து வெகு நாட்கள் லாபஸ்தானத்தில் உட்கார போகிறார். அவர் அந்த இடத்தில் வக்ரம் அடைய போகிறார். நமக்கு அது முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா அவர் வந்து அங்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஏற போகிறார். சுவாதியுடைய 4வது பாதம் புஷ்கர நவம்சத்தில் வருகிறது. இந்த சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். வீடு கொடுத்த, அதாவது நட்சத்திரத்தை கொடுத்த நட்சத்திராதிபதி ராகு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரனுக்கு திரிகோணமாக வந்து நம்மளுடைய முயற்சிகளில், நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்தில், நம்மளுடைய அந்த எனர்ஜியில் பட்டையை கலப்ப போகிறார். அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சோ நம்ம இயக்க போவது நிறைய கிரகங்கள் நமக்கு அனுகூலமான வீடுகளில் 3, 9, 10, 11 வீடுகளில் வந்து அமர்வது, ராசியாதிபதி உச்சம் பெறுவது, நவாம்சத்தில் சுபநிலை சுபத்துவம் அடைவது, இது எல்லாமே நமக்கு பிளஸ் தான். தேடி பார்த்தா ஒரே ஒரு மைனஸ், அர்த்தாஷ்டம சனி. இப்ப அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ்ங்கிற அமைப்பில் வருகிறது. இதே இடத்துல அந்த சனியை குரு பார்க்கிறார். குரு பார்வையில் சனி சுருண்டு விட்டார். குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரு? நம்மளுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, நம்மளுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை கொடுக்கக்கூடிய மார்ஸ் நம்மளுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்கிறார். இது எல்லாமே பார்த்தோம்னா ஓப்பனா சொன்னா தேடி பார்த்தா நமக்கு மைனஸ் பாயிண்ட்ங்கிறது கிடைக்கவே இல்லை. ஒரு மைனஸ் சாட்டானும் சுருண்டு விட்டார். எல்லா நிலைகளிலும் நாம் உயர்நிலை, உயர் பதவி, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. இதன் நாள் வரை நாம் நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தோம். இனி மளமளமளவென்று நமக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைத்தோமோ அவை அனைத்தும் வேகமாக விவேகமாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பா தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் பாக்கியத்தில், பிறகு அவர் தசம கேந்திரத்தில் ஆட்சி உச்சம். நான் ரொம்ப பிஸி. கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில். உங்களையே தான் உங்க கணவன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல பரபரப்பா பம்பரம் போல் சுழன்று செயல்படுவார். தர்மத்துக்காகவும், கர்மத்துக்காகவும், காரியத்துக்காகவும், தொழிலுக்காகவும், லாபத்துக்காகவும். லாபம் அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளுக்கு சமாதானம், குழந்தைகளுடைய பயணம், குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆவணங்கள், இவை அனைத்தும் ஒரு நல்ல உச்சபட்சத்தில் அனுகூலமாக உங்களுக்கு அமையும். அதற்குண்டான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அனுமதி கிடைக்கும். அவகாசம் பிடிக்காது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது.
மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு நாட்டத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவார்கள். அதற்குண்டான அனுமதிகள் அவர்களுக்கு கிடைக்கும், வாய்ப்புகளும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல நம்ம பரிகாரம் அப்படின்னு தேடி பார்த்து எடுத்தோம்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டான் நமக்கு நெகட்டிவாவோ ஒரு பேனிக் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலோ இல்லை. இருந்தாலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மேலும் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் தயிர் சாதம் தானம் செய்வது, வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சங்கு வைத்து பூஜை செய்வது, இதை அனைத்தும் நம்மை கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு வாய்ப்பு. இவர்கள் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டார்கள் என்று மற்றவர்கள் உங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடக்கூடிய அளவுக்கு பிஸியாக்கி விடும் என்பதுதான் உண்மை. எல்லா மாதமும் இல்லாத நிறைய ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல், மல்டி ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான பலன்கள் மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு எல்லாருக்குமே தெரியும், அந்த 7.5 சனியிலையும் 6ஆம் இடத்தில் குரு வந்ததும் இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபியூஸ் போனது, செல்ஃப் எடுக்கல, வண்டி ஸ்டார்ட் ஆகல, பல்ப் எரியல, பஞ்சர் ஆனது, கவலைக்கிடம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் போய் இருந்தார்கள். இந்த மாதம் என்னன்னா, இவர்களுக்கு பாசிட்டிவான பிளானட்ஸ் மெயினா புதன், சுக்கிரன், அப்புறம் சாட்டர்ன், இது மூணுமே 100க்கு 200 மார்க்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அமர்கிறது. நிறைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 10ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம், மாளவியா யோகம்னு சொல்லலாம், அமலா யோகம். சார் என்ன சார் நடிகைகளுடைய பெயரெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா, இந்த யோகங்களுடைய பெயரைத்தான் நடிகைகளுக்கு வைத்திருக்கிறார்கள். நடிகைகளுடைய பெயரை கொண்டு யாரும் ஜோதிடத்தில் யோகத்துக்கு வைத்துக் கொள்ளவில்லை. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது தொழில் ரீதியாக இதுல என்னன்னா, திடீர் வாய்ப்புகள். சும்மா ஒரு நபரை பார்த்தேன், ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு உச்சத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் நின்று பேசுவதற்கு டைம் இல்லை. தொழிலில் நிறைய வாய்ப்பு, பதவிகள், பொறுப்புகள் இதெல்லாம் அதிகரிக்கும். இதுல என்னன்னா, ஹெல்த், வெல்த். ஏன்னா 9ஆம் இடத்தில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், அதுவும் நமக்கு சுப கிரகம், நமக்கு பாக்கியத்துல 10 ஜீவனத்துல. அந்த 10ஆம் இடத்தில் ஜீவனத்தில் சுக்கிரன் ராகுவுடைய சுவாதியில் பயணிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா, ராகு 4ஆம் பாதம் புஷ்கர நவம்சத்தில் மீனத்தில் விடும். 3ஆம் பாதமே கும்பத்தில் தான், அப்போ 2ஆம் பாதமே நமக்கு மகரத்தில் தான் விழுகும். மெயினா இந்த ராகு நட்சத்திரத்தில் சுக்கிரன், ராகு நமக்கு 2ஆம் வீடு. வீடு கொடுத்த சாட்டர்ன் 3 அப்படிங்கிறதுனால நமக்கு ராகு பாசிட்டிவாக இயங்கும். இது இந்த பக்கத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சாட்டர்ன் நமக்கு 3ஆம் இடத்தில், உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். 3 உபஜயம் அடிபடுது, அதாவது 3 உபஜயம் அடைபடுகிறது. 3ஆம் வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் செவ்வாய், 10ஆம் வீட்டில் சுக்கிரன். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். 6ஆம் வீட்டில் செவ்வாயும், 3ஆம் வீட்டில் சனியும், 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு குருவின் பார்வையும் நமக்கு முதல் தரமான ராஜயோகத்தை, பெயர், புகழ், அந்தஸ்தை, வாய்ப்புகளை, நாம் கதவுகளை தட்டக்கூடிய இடங்களில் கதவுகள் நமக்கு திறப்பதாகவும், நம்மளுடைய வித்தைகளை, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை நாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமும், அதற்குண்டான ஒரு சம்பாத்தியமும், ஒரு வெகுமானமும், ஒரு பரிசும்,
பாராட்டும், அதன் மூலம் ஒரு பதவி உயர்வும், ஒரு அங்கீகாரமும், ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த பக்கத்துல. சென்ட்ரல்ல பார்த்தோம்னா 7ஆம் இடத்தில் குரு. திரும்பவும் அதே குரு நம்மை நேர்முகமாக, அது உச்ச கிரகமாக, அது ஒரு சுப கிரகமாக நம்மளுடைய நட்சத்திரமான பூசத்தில் இப்பொழுது பயணித்துக் கொண்டு, அந்த பூசம் 2ஆம் பாதம் அவர் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு விசேஷமான சுப பலன்களை புஷ்கர நவாம்சத்தில் அவர் கொடுத்து தான் ஆக வேண்டும். இது கட்டளை. பகை கிரகமாக இருந்தாலும் சுப கிரகம், நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம். இப்போ இது நாள் வரை நம்மளுடைய மைண்ட் கொஞ்சம் வேவரிங்கா இருந்தது, மூட் ஸ்விங்ஸா இருந்தது. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இப்படி டிராவல் பண்ணலாமா, நெகட்டிவாக பயணிக்கலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்தது. இப்பொழுது அந்த சுப தத்துவம் பூரணமாக நம் மீது வந்து விழுகிறது. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் நமக்கு ஆதாயம், சந்தோஷம், சமாதானம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும். கவனமா இருக்கணுங்கிற ஒரே ஆங்கிள் பார்த்தோம்னா, அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, பேனிக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அந்த சிம்மமனையில் நமக்கு பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி பூர நட்சத்திரம் முழுவதுமாக இருக்கிறது. பூர நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் மெயினா பார்த்தோம்னா பூரம் 1ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது மட்டும்தான் கவனமா இருக்கணும். ஒரு 3 நாள் 4 நாள் வரும். ஏன் அப்படின்னா, அப்போ நவாம்சத்தில் அவர் அதே சிம்ம மனையில் இருப்பார். பூரம் 2ஆம் பாதம் வரும் பொழுதே அவர் கன்னிக்கு வந்துடுவார். பூரம் 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா அவர் நம்மளுடைய துலாம் மண்டலத்துக்கு வந்து விடுவார். சோ அந்த பூரம் 1ஆம் பாதம் அந்த 3 நாட்கள் மட்டும் அந்த அஷ்டமாதிபதிக்கு நாம் கொஞ்சம் யோசித்தால், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போரும். என்ன அந்த கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுறது, பில்லு கட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது, பொதுவாகவே நீங்கள் உங்களை பத்திரமாகவும் எச்சரிக்கையாகவும் அரசாங்கம் காட்டக்கூடிய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் விதத்தில் நீங்கள் இருந்தால் அங்க கூட நமக்கு பிரச்சனை வராது. எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் நாம் தவறு செய்தால் மட்டும்தான் நம்மை நோக்கி அவர்கள் பார்ப்பார்கள். அதுவும் நம்மை திருத்துவதுதான் அவர்களுடைய மையமான வேலை. சோ கவனமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். ராசிக்கு செவ்வாயோடைய 8வது பார்வை நம்மை கோபப்பட வைக்காது, நம்மை வீரியப்பட வைக்காது, நம்மை டென்ஷன் ஆக்காது. என்ன, ராசியை தான் குரு பார்த்து கொண்டிருக்கிறாரே, எல்லா தோஷங்களையும் அவருடைய பார்வை நிவர்த்தி செய்துவிடும். அவர் ராசியை மட்டும்தான் பார்க்கிறாரா அப்படின்னா, லாபத்தை பார்க்கிறார். நிகரற்ற லாபம், முயற்சியை பார்க்கிறார், வெற்றியை பார்க்கிறார், பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கிறார். இதனால் வரைக்கும் நாம் எங்கெல்லாம் செல்வாக்கு சொல்வாக்கு இழந்தோமோ, கடன் வாங்கினோமோ, கஷ்டப்பட்டோமோ, காணாமல் போனோமோ, தேய்ந்து போனோமோ, மிதி வாங்கினோமோ, அவமானப்பட்டோமோ, அதே இடங்களில் மீண்டும் கடனை திருப்பி கொடுத்து நாம் இழந்த செல்வாக்கையும் சொல்வாக்கையும் திரும்ப பெறுவது, முத்திரை பதிப்பது, ஒரு இளமை மாறாத தோற்றத்தை பெற்றுக் கொள்வது, சபையில் மரியாதை, சபையில் அங்கீகாரம், பலரது பார்வை நம் மீது படுவது, ஒரு நல்ல உயரத்துக்கு பயணிப்பது. இப்பொழுது நாம் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற அமைப்பில் வெற்றியை ஈட்டக்கூடிய அமைப்பு. இதுல மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில். இதனால் வரை செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்காது. மெயினா 7ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ உங்களுடைய கணவன் கண்டிப்பாக எழுந்து வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு தயாராகி விடுவார். வயதில் மூத்த நபர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், டாக்குமெண்டை நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் பெனிஃபிட் கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சூரியன் கேது சேர்க்கை என்பதற்கு திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில், ஞாயிற்றுக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைத்தால் சூரியனின் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு இவங்களுடைய இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் நிம்மதி அற்ற நிலை, இதையெல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இப்போ செவ்வாய் 5ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து 11 லாபத்தை பார்க்கிறார். 10ஆம் பாவாதிபதி லாபத்தை பார்ப்பது, லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது, இதற்கு பார்வை பரிமாற்றம்ங்கிறது பெயர். உன் வீட்டை நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டை நீ பார்த்துக்கோ. இது ரெண்டும் நல்ல வீடுகள். ஒன்னு லாபம், ஒன்னு தொழில். அப்போ ஒரு வேகம், சுபம், லாபம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரிசையாக கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் 7.5 சனி அப்படிங்கிறது மனதளவில் இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் எடுத்து வைத்து விடலாம். ஏன்னா இந்த சாட்டனை குரு பார்க்கிறார். சாட்டன் வக்ரம், ஒரு கிரகம் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய நிலை. இப்போ அந்த 7.5 சனியோடைய தாக்கத்துக்கு இப்போ டெம்பரவரியா லீவ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு கும்பராசிக்கு வராது. இதை தவிர இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆகக்கூடிய டைம். சூரியன் இவர்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சப்தம கேந்திரத்துல அந்த வீட்டுல பூர நட்சத்திரம் இருக்கிறது. பூரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் வர்க்கோத்தமம், பிறகு பூரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம்னு நமக்கு பாக்கியத்தில் வந்து விடுவார். அது எதிர்கிரகமாக இருந்தாலும் நமக்கு அது அனுகூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதெல்லாம் நமக்கு மைனஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பிளஸ், மிகப்பெரிய பிளஸை கொடுப்பதற்கு 2 கிரகங்கள் தயாராக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது அந்த மதிநுட்பம், டெக்னாலஜி, ஒரு நல்ல ஸ்பீடு, புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மற்றவர்கள் வெகு நாட்கள் யோசித்து கிடைக்கக்கூடிய அந்த பதிலாக இருந்தாலும், அந்த ஃபார்முலாவாக இருந்தாலும், ட்ரபிள் ஷூட்டிங்னு இப்போ இந்த காலத்துல சொல்றாங்க. இதையெல்லாம் நாம் செய்வதன் மூலம் நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட், பிளஸ் பாயிண்ட், அங்கீகாரம், இவன் புத்திகாரம் பா, இவன் வித்தகாரம் பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் ஏற்படும். பிறகு புதன் 8ஆம் வீட்டில் மறைய போகிறது அப்படின்னு கும்பத்துக்கு எடுக்க முடியாது. ஏன்னா 8ஆம் வீட்டில் சில திடீர் ராஜ யோகங்கள் இருக்கிறது. ஏன்னா 8ஆம் வீட்டுல பார்த்தோம்னா இங்க 6ஆம் அதிபதி சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் வருகிறது. இந்த இடத்திலேயே 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. இப்ப சந்திரனுடைய அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்சத்தில் புதன், ரிஷபத்தில் புஷ்கர நவாம்சமாக வந்துவிடும். இதெல்லாமே நமக்கு எதிர்பாராத திடீர் ராஜ யோகம். முதல்ல 8ஆம் வீட்டுல சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம், பிறகு அவர் 9ஆம் வீடு பாக்கியத்தில். அப்போ அது பாக்கியம். சுக்கிரன்கிறவர் நம்மளுடைய ராசிக்கு சுப கிரகம், மகாலட்சுமி. மகாலட்சுமியால் நமக்கு பாக்கியம். அது இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக விஷயங்களாக இருக்கலாம். 7ஆம் அதிபதி 7இல், 8ஆம் அதிபதி 8இல், 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். இது ஒரு நிகரற்ற ராஜயோகமாக வருகிறது. 7.5 சனியுடைய தாக்கம் குறைகிறது. 10, 11 அதிபதிகளின் பார்வை பரிவர்த்தனை, இது எல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட் கலந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா ராசியில் ராகு. இந்த ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் பயணிக்கிறார். இந்த ராகுக்கு இன்னும் 2 நட்சத்திரம் இருக்கு. ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு சுவாதி. திருவாதிரையில் இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சுவாதியில் சுக்கிரன். இதெல்லாமே 1, 5, 9 வீடுகளாக, திரிகோணங்களாக வருகிறது. இப்போ இங்க செவ்வாய்ங்கிறவர் 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சூரியன் 7ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இப்போ 3, 7, 11 காம திரிகோணம். 9ங்கிறது இளைய கலத்தரம், செகண்ட் மேரேஜை குறிகாட்டக்கூடியது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு நம்மை தூண்டி விடுவார். அவருக்கு சுப கிரகங்களின் பார்வை இல்லை. ஆனால் அவருடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் இந்த பக்கம் செவ்வாயும் ராகுவை தூண்டி விடுவார்கள்.
இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காம திரிகோணங்களின் டயக்ராம் இங்கு வந்து விடுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இனிமே கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதலாக வரும். யாருக்கு வரும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு வரும், திருமணம் ஆனவர்களுக்கும் கண்டிப்பாக வரும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெகு நாட்கள் சகஜமாக பழகின நபர்கள் கூட சடனா ப்ரொபோசல், லிவிங் டுகெதர், லவ், அது என்ன என்னமோ கிரஷா பிரஷ்ஷா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, பெஸ்டிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னே தெரியவில்லை. இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, பழகுதற்கு ஒரு உரிமை கேட்பார்கள், ஒரு ஒப்பந்தம் கேட்பார்கள், உறவு முறை கொண்டாடுவார்கள். இந்த உறவு முறைங்கிறத நமக்கு ஆரம்பத்துல ஒரு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் என்னமோ ஒரு குழு 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 என்று இருப்பது போல் தோன்றும். ஆனா நீங்க கும்பராசியா இருந்தா உங்க லைஃப் பார்ட்னர் இதனை அழகாக ஒரே நிமிடத்தில் கண்டுபிடித்து விடுவார். ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி. இப்ப என்ன அர்த்தம்? அவர் உங்களையே தான் 24/7/31 டேஸும் பார்த்து கொண்டிருக்க போகிறார். கணவனிடம் மனைவியிடம் சிக்கிக் கொள்வார்கள் கும்பராசிக்காரர்கள். எப்போ சிக்கிக்குவார்கள்னா, லெப்ட்ல பார்க்கும் பொழுது, ரைட்ல பார்க்கும் பொழுது சிக்கிக் கொள்வார்கள். சார், எனக்கு கல்யாணமே ஆகலையே சார், நான் என் ஒய்ஃப்ட என் ஹஸ்பண்ட எப்படி சார் சிக்க முடியும் அப்படின்னா, சூரியன் பித்ருக்காரகன், அப்பாவை குறிகாட்டுகிறது. அப்போ உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? துண்டாக தூக்கி விடுவார், அழகாக கண்டுபிடித்து விடுவார். இது எப்படி தூக்குவார்னா, அப்பாவான சூரியனே சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலதான் பயணிக்கிறார். மேலோட்டமா பார்க்காம அந்த நபருடைய இடத்துக்கே போய் நோட்டம் பார்த்து விட்டு வந்து விடுவார். அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரன் செவ்வாய் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை, வாய்ப்புகளை மேனிஃபெஸ்டேஷன் செய்வதை. செவ்வாய்ங்கிறது பூமி, சுக்கிரனுங்கிறது ஜுவல்ஸ், நகை, வாகனங்கள், வசதிகள், இதனையெல்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இப்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர், இந்த அஃபேரில் சிக்காமல் நீங்கள் பயணித்தால் இதுதான் உங்களுக்கு ஜாக்பாட். அஃபேர்ல சிக்கினா என்ன ஆகும்? ஆரம்பத்தில் குழு குழு என்று தான் இருக்கும். பிறகு நீங்கள் சிக்கும் பொழுது அது தோல்வியாகவும் அவமானமாகவும் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாகவும் மாறிவிடும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சுபபலம், அனுகூலம். ஆனா உங்க கணவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லல, பாய் ஃப்ரெண்டா இருந்தா கூட சில நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் திணிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரனும் ராகு நட்சத்திரம், சூரியன் சுக்கிரன் நட்சத்திரம், செவ்வாய் ராகு நட்சத்திரம். இதெல்லாம் உங்களுடைய கணவனை யாராவது ஒரு நபர் பொல்யூட் பண்ணுவதற்கு வருவார். அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, வயதில் மூத்த நபர்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் ஏற்படும். ஆவணங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்துவிடும். புத்தி கூர்மையை மாணவர்கள் வெளிப்படுத்துவதற்கு புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கிறார். பிறகு அவர் அஷ்டமத்தில் பயணித்தாலும் 6-8 தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு நல்ல ஜாக்பாட் என்பது ஏற்படும். ஒரே பிரச்சனை, நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா அஃபேரிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதிகளில் வாராகி அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, காளியாம்பாள் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் மீன ராசிக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்றத ரொம்பவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். மீனராசி பதிவு கடைசியில் வந்தாலும், லேட்டாக வந்தாலும், லேட்டஸ்டாக நிறைய விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம், ஏரோப்ளைனில் நாங்கள் போய்விடுவோம் எல்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுடைய போனை தூக்கி ஏரோப்ளைன்ல போடக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு தானே இருக்கிறது என்று மீனராசிக்காரர்கள் புலம்புவது எனக்கு புரிகிறது.
இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா, ஒரு வெற்றியின் தொடக்க புள்ளியாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக வரும். ராசி அதிபதி 5ல உச்சம், சூரியன் 6ல ஆட்சி, புதன் 7ல ஆட்சி உச்சம், மூல திரிகோணம், சுக்கிரன் முதல்ல 7ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம், பிறகு அவர் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராகு சாரம் ஏற போகிறார். ராகு இப்பொழுது கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டை நோக்கி சென்று விட்டார். இந்த பக்கம் செவ்வாய் நமக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்க, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்க, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்க, லாபத்தை குரு பார்க்க, நாமே நம்மை பார்க்க, நாமே நம்மளுடைய பாக்கியத்தை பார்க்க, லாபத்தை பார்க்கன்னு வரிசையா மழை என்று 6-4 பவுண்டரி விளாசக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படுகிறதுன்னா 12 ராசிகள்லயே அதிகமா பஞ்சராகி, அதிகமா காத்து போய், அதிகமா செயல் இழந்து, வலுவிழந்து, இப்பொழுது அதிகமாக கொண்டாடக்கூடிய அமைப்பு வெற்றிகளாகவும் வாய்ப்புகளாகவும் இந்த ஆவணி மாதத்தில் வருகிறது. வேலை மற்றும் வியாபாரத்தில் ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்தை லக்னாதிபதி ராசி அதிபதியே பார்த்து கொண்டிருக்கிறார், பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்யாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள். எதிர்பார்க்கவே இல்லை, யாரையோ எப்போ எங்கேயோ பார்த்தேன், அந்த வாய்ப்பு அந்த சேல் வராதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன், இப்பொழுது அது கதவை தட்டுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். சுப நிகழ்வுகள்லாம் நாங்க முதல்லயே பண்ணிருக்கணும் பிரதர், ஆனா அதுக்கு உண்டான அமௌண்ட் இல்லை, நிறைய இடங்கள்ல காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு தள்ளி போட்டோம். இப்போ சுப நிகழ்வுகள் நடக்கும், கடன் தீரும், சேமிப்பு என்பது இவர்களுக்கு அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா அந்த சேமிப்புங்கிற ஒரு பொருள் ஒரு விஷயம் இல்லாததுனாலதானே நம்ம தோல்வி அடைஞ்சோம், அவமானப்பட்டோம்னு. இப்பொழுது அந்த சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து உணர்ந்து இவர்கள் தங்களை பத்திரப்படுத்தி கொள்வார்கள். 2ஆம் அதிபதி 4க்கு போகுது. அப்போ இவங்களுடைய தனம் இவங்களுடைய இடத்துக்கு, வீட்டுக்கு, வாகனத்துக்கு போகும். பாதியில நின்றுகிட்டு இருந்த பில்டிங் எல்லாம் மேல வரும். வீட்டை முடித்து விடுவார்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி விடுவார்கள். குழந்தைகளை வைத்து சுபகாரியங்கள், வீட்டுல லைட்டு போடுவது, யாகம் வளர்ப்பது, இனிப்புகள் கொடுப்பது, 4 பேரை வர வைப்பது, இதற்கு குலதெய்வத்தினுடைய அருள், இஷ்ட தெய்வத்தினுடைய அருள், பெரியவர்களுடைய அருள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், கவர்மெண்ட்ல லோன் வாங்குவது, இந்த ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் வாங்காமல் இவர்களுக்கு நல்ல கம்மி வட்டியில் ஒரு அமௌண்ட் லோனாக வாங்கி அதனை பல மடங்கு பெருக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு, அதுக்குண்டான புத்திசாலித்தனம், மதிநுட்பம், இதெல்லாம் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து கொடுக்கும். இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் செட்டில்மெண்ட், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், வருமானம் மளவென்று வரிசையாக ஏற்படும். அப்புறம் 7ஆம் வீட்டுல சுக்கிரன் நீசம், சுக்கிரன் கெட்டு போகிறது. கெடட்டுமே, நல்லது தானே, நமக்கு தான் இங்க கெட்டவன் கெடுகிறார், கிட்டிடும் யோகம்ங்கிற அமைப்பில் வருகிறதே. அப்போ நிறைய பிரச்சனைகளும் கடனும் தீரும். பிறகு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அது காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமான இனிப்பு, அதிகமான உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ஃபிட்னஸ், வாக்கிங், டயட், எக்ஸசைஸ் இந்த மாதிரி தங்களது உடலை பத்திரமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 மாதங்களில் ராகு பயிற்சி வரப்போகிறது. அப்போ ராகு கிட்டத்தட்ட மகரமனைக்கு வந்து விட்டால் அது மீனராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது, அந்த இடத்திலும் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து விடப் போகிறது. அப்போ சூரியனும் புதனும் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். செவ்வாய் நமக்கு இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி கொடுக்கும். இதுல மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவர்கள் உச்சமடைவதே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில். அப்போ இவர்கள் மட்டும் செட்டில் ஆகாமல் இவர்களுடைய குழந்தைகளும் செட்டில் ஆவது, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுகூலம். இந்த பக்கம் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம் அடைந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம், லாபத்தில் அனுகூலம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செட்டில் ஆவது, சந்தோஷம், சமாதானம் என்ற அமைப்பில் வருவது, கண்களுக்கு முன்னே அந்த குழந்தைகள்
ஒரு வெற்றி ஃபார்முலாவுடன் வரும் பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த பக்கம் லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆவது. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் புதன் என்பது இங்கு பத்திர யோகம். இதெல்லாம் இவர்களுக்கு கூடி வருகிறது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த புதன் சந்திரனுடைய ஹஸ்தத்தில் பயணிக்கும். அப்போ அந்த ஹஸ்தம் 2ஆம் பாதம்ங்கிறது புஷ்கர நவாம்சமாக வந்துவிடும். இது எல்லாமே இவர்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும். அப்போ இவர்கள் செட்டில் ஆவது, இவர்கள் குழந்தைகள் செட்டில் ஆவது, லைஃப் பார்ட்னர் செட்டில் ஆவது, மேலும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலும் தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, 9-10 அதிபதிகளின் பார்வை பரிமாற்றம், லாபத்துக்கு குரு பார்வை, ராசியில் இருக்கக்கூடிய நம்மை சுருட்டிய சாட்டான் இப்பொழுது சுருண்டு போவது அப்படின்னு வரிசையாக ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மீன ராசிக்கு இதுதான் டேஷ். இந்த டேஷ்ங்கிறது சந்தோஷம்னு எடுத்துக்கொள்ளலாம், வாய்ப்புன்னு எடுத்துக்கொள்ளலாம், வெற்றின்னு எடுத்துக்கொள்ளலாம், அபிவிருத்தின்னு எடுத்துக்கொள்ளலாம், ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லலாம், கிளைம்பிங் த லேடர் அப்படின்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், வைரல்னு சொல்லலாம். இதுதான் இது நாள் வரை இவர்கள் நினைத்த காரியத்தில் இவர்களுக்கு வெற்றி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ். எல்லா விதத்திலும் இந்த ஆவணி மாதம் முதல் தரமான ராஜயோகத்தை மீனராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மீனராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நிஷ்பலம், 7ஆம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம். அப்போ உங்க கணவன் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி உங்களை கவர்வது மட்டுமல்லாமல் கூட வேலை செய்யக்கூடிய அனைவரையும் கவர்ந்து பாராட்டும், அங்கீகாரமும், மெடலும், இன்கிரிமெண்ட்டும், ப்ரமோஷனும், வாய்ப்பும், வெற்றியும் என்று பூரணத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட், வயதில் மூத்த நபர்கள் கண்டிப்பாக ஹெல்த், வெல்த் இரண்டுத்திலும் உயர்நிலை பெறுவார்கள். என்னன்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வயிறு, அடி வயிறு பகுதிகளில் கொழுப்புகள் தங்காத அளவுக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் அதுவே போதுமானது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்கள் புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்க போகிறார். பட்டையை கலப்புவார்கள். பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளியே எடுத்து புட்டு புட்டு வைத்து அனைவரையும் புத்திசாலித்தனத்தால் கவர்வார்கள். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஐடி, சாப்ட்வேர், கம்ப்யூட்டர் போன்ற லைன்ல வேலை செய்பவர்கள் எல்லாம் மற்றவர்கள் யோசிக்காத, எதிர்பார்க்காத அந்த பதில்களை கண்டுபிடித்து பலரையும் கண்டிப்பாக கவர்வார்கள். இன்கிரிமெண்ட், ஆன்சைட், ப்ரொமோஷன், அப்ரைசல் என்பதை எல்லாம் வரிசையாக பெறக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் வாராகி அம்மன், புவனேஸ்வரி வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும், சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக
மகரமனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலனும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏற போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.